மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மீனமும் ஒன்று. எப்படிம்மா சந்தோஷம்? ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கோம், டென்ஷன் இருக்கும். ஏறக்குறைய 4 வருஷமாக நாங்கள் பெருசாக நல்லா இல்லைம்மா. கரெக்டு தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க, ஜென்ம சனியில் இருக்கீங்க. அப்போது ஒரு விதமான மந்த நிலை, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, எல்லாத்துலேயும் ஒரு இனம் புரியாத குழப்பம், எதுக்கடா வாழறோன்ற விட்டேத்தியான ஃபீலிங். அதுவும் பெரியவங்க கொஞ்சம் சமாளிச்சிக்கிறீங்க. படிக்கிற குழந்தைங்கள்லாம் ஐயோயோ என்னால் படிக்க முடியல, எனக்கு படிக்கிறது மனசில் நிற்க மாட்டேங்குது, எனக்கு குழம்புது, எனக்கு வந்து வெளியே வந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வெளியே கூட்டின்னு போக சொல்லுவாங்க. வெளியே கூட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் திருப்பி எனக்கு அதே விஷயம். அதாவது என்னென்னா, எனக்கு வெளியே சுற்றுறா நல்லா இருக்குது, படிக்கணுன்னா என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு தலைவலி வருது, இப்படிலாம் நிறைய குழந்தைங்க சொன்னாங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷமாக நீட் எழுதுகிற பிள்ளைங்க, 3 வருஷமாக நீட் எழுதுகிற பிள்ளைங்களோட பாடெல்லாம் படாத பாடுன்னு சொல்லலாம். எப்படி என் கூட படித்தவளாம் இப்போ கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டா, அடுத்த வருஷம் அவள் சம்பாதிக்க போகிறான். நான் இன்னும் நீட் எழுதிக்கினே இருக்கேன். இன்னும் +2 முடிச்சுட்டு என்னோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா +2 தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் தானே இந்த எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்திங்க. அப்போ காசு கொடுத்து சீட் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. நான் இப்போ மார்க்கே சரியாக வாங்க மாட்டேங்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இந்த வருஷமும் நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்குது, பெட்ஷீட் போத்திட்டு அழறது, வெறும் சாப்பிட்டுட்டே இருக்குது, சாப்பாடு கொண்டு போய் விட்டா தூக்கி எறியுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் மீனராசி பிள்ளைங்க செய்துங்க. கவலைப்பட வேண்டாம். எதனால் அப்படின்னா, ஜென்ம சனியாகவே இருந்தாலும் குரு 5ஆம் பாவத்தில் வந்து அமர்றார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. இந்த குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார், அமைதி ஆகிட்டார். அப்போ உங்கள் மூளையில் உட்காந்து உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்த சனி பகவான் மண்டை மேலே உட்காந்துருந்தாலும் அவர் பாட்டுன்னு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பார். நம்ம அவரை வந்து எந்த விதத்துலையும் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு. இது வரைக்கும் எத்துணை நல்ல கர்மாக்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் 15 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி குழந்தை பேரே இல்லைங்க. நாங்கள் பல முறை வந்து பார்த்திங்கன்னா ICSI பண்ணிட்டோம், IVF பண்ணிட்டோம், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வேண்டாம், போடா சாமி குழந்தையே வேணான்னு உட்காந்துட்டோம். இந்த காலகட்டம் இயற்கையான சாதாரண ஒரு விதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரு தரிச்சிடும். வைத்தியம்லாம் பண்ணலைங்க, இயற்கையாகவே அதுவே கூடிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கான அமைப்பு. ஆல்ரெடி அது கோர்ட்டில் இருக்குங்க. அழகாக ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரும். வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேங்க, நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் அப்படின்றது பண்ணுறதுக்கான வாய்ப்பு. என் பிள்ளைங்களால் நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கேங்க. ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து பண்ணுது, 3 வம்பு சண்டையை கூட்டிகிட்டு வருது அப்படின்னா இப்போ அது 4 பஞ்சாயத்து தான் பண்ணும், ஒரு வம்பு சண்டையை தான் கூட்டிகிட்டு வரும். அப்போ குழந்தைகளோட குணாதிசயங்களில் ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது வரும். ஆன் தி ஹோல் இது எல்லாமே சூப்பரான விஷயந்தாங்க. எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? ராகு பகவான் 12ல் இருக்கார். இப்போ 12ல் இருக்க ராகு என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு ஒரு லேவிஷ் எக்ஸ்பென்சஸ் செஞ்சுக்கணும், நமக்கே தான், நமக்கு நம்மளை சார்ந்து ஒரு நல்ல வந்து செலவு பண்ணிக்கணும்னு தோணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக மீனத்துக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து குருனோட ராசியாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. எனக்கு டீஃபால்ட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஆசை உண்டு பெரும்பாலான மீனத்துக்கு. அப்போ ஷாப்பிங் போகிறது பிடிக்கும். 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணின்னு போவாங்க. அங்கே போய் 2 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு தேய்ச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது, போடும்போது சூப்பராக தான் இருக்குது, டியூ கட்ட முடியலையே அப்படின்னு வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வசதி வாய்ப்பு இருக்கவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். சரி, வழிபாடு அப்படின்னு நாங்கள் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ம சனி இந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி போவார். அந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் விலகுவார். அதாவது கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போயிட்டு ஒரு டீசர் காமிப்பார். அடுத்த வருஷம் நான் உனக்கு இந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறேன், நீ அதுக்கேற்ற மாதிரி உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்றது. அந்த காலகட்டம் சனி ஜென்ம சனியினோட ஆட்டம் திருப்பி ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், இல்யூஷன் வரும், டிப்ரெஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும், இந்த மாதிரிலாம் வரும். அப்போ எப்பயுமே சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஆக சனி பகவானுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னா, ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹனுமனுக்கு வழிபாடு பண்ணலாம். இல்லை தசரத மகாராஜா எழுதி ஹனுமன் கோயிலுக்கு போங்க. ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைங்க வீட்டு பக்கத்தில் ஹனுமன் கோயிலே இல்லை, தசரத மகாராஜா இயற்றிய நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்றதுக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினுடைய அப்பா இயற்றிய ஸ்லோகம், அதை பாராயணம் பண்ணும்போது சனி அப்படியே அமைதியாயிடுவான், பசிஃபை ஆகிடுவான், நல்லிஃபை ஆகிடுவான். கவலையே பட வேண்டாம். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் கூட இந்த வழிபாடு கண்டிப்பாக குரு பயிற்சி உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. களம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம
என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த நிகழ்வு எப்போ நடக்க போகுது அப்படின்னா 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் நடக்க போகுது. இது என்னங்க வருஷம் ஒரு பயிற்சி ஆகிட்டு தானே போகிறாரு. 12 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னா காரணம் என்ன, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று கடகத்தில் அமருவார். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசி, அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி கொஞ்சம் விசேஷம். 12 வருஷம் கழிச்சு திருப்பி குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட இங்கே மேட்டர் இல்லைங்க. அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக சனி யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணுன்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. மேஷத்துக்கு 7 நாட்டு சனியாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாக இருக்காரு, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியாக இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியாக இருக்கார். இந்த 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்க சனி பகவான் குருனோட பார்வனால என்னால் எதுவுமே பண்ண முடியலையடா சாமி அப்படின்னு அமைதியாக இருக்க போகிறாரு. எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அப்போ இந்த 6 ராசிக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மீதி இருக்க 6 ராசி ரிஷபத்துக்கு லாப சனியாக இருக்காரு. அதே மாதிரி மிதுனத்துக்கு கர்ம சனியாக இருக்கார், கடகத்துக்கு பாக்கிய சனியாக இருக்கார், புரியுதுங்களா, துலாமுக்கு ரோக சனியாக இருக்கார், விருச்சிகத்துக்கு பஞ்சம சனியாக இருக்கார், ஓகேங்களா. மகரத்துக்கு சகாய சனியாக இருக்கார். இவங்களுக்குலாம் ஆல்ரெடி அவர் நல்லது தான் செய்ய போகிறார், இன்னும் கொஞ்சம் கடகடகடன்னு நல்லது செய்ய போகிறார். ஆக மொத்தம் 12 ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. அதுதான் ஒரு பெரிய 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 ப்ளஸ் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு சொல்லலாம்.